சென்னையில் வந்து பனை விதைகளை நடுற பணியில் வந்து இன்றைக்கி சென்னை மாநகராட்சியும் ஈடுபட்டிருக்கிறாரு. பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு 1 கோடி பனை விதைகளை தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை விதைச்சோம். அதன் தொடர்ச்சியாக வந்து இங்கே பட்டினப்பாக்கம் பகுதிகளில் பனங்கன்றுகளாக நட்டு அதுக்கு பாதுகாப்பு கூண்டு அமைச்சு சென்னை மாநகராட்சி நட்டுருக்குறாங்க. சென்னை மாநகராட்சி இந்தியாவிலேயே ஒரு தொன்மையான மாநகராட்சி. 375 வருஷம் பாரம்பரிய வரலாற்று சிறப்பு மாநகராட்சிக்கு உண்டு. அப்பேற்பட்ட சென்னை மாநகராட்சி பனை விதைகளை தமிழ்நாட்டு அரசோட மாநில மரமான பனை விதைகளை விதைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த பனை விதைகளை வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கருகி போயிருந்துச்சு. அது கூட ஒரு பதிவாக போட்டிருந்தோம், எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தோம். கருகும் பனை உருகும் உயிர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதன் பிறகு வந்து இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி. இது எல்லாமே பனை கன்றுகள் அனைத்துமே ஒரு 100க்கும் மேற்பட்ட பனை கன்றுகள் வந்து பனை மரங்களாக வளர்ந்து இந்த பட்டினப்பாக்கத்தையே அழகுபடுத்த போகிறது. இது ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியை வந்து சென்னை மாநகராட்சி முன்னெடுத்திருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் இது செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய இந்த பனை வளர்ச்சி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.